Hello friends, welcome to our amazing JJ channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எம்மியான கிச்சப் சிக்கன் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/2 கிலோ சிக்கனை உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. உப்பு நான் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். காரத்துக்கு நான் வத்தல் பொடி 1 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறேன். ஏன்னா இதை நான் வீட்டில் அரைச்சது ரொம்ப காரம் இருக்காது. நீங்கள் உங்கள் காரப்பொடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூனுக்கு சிக்கன் 65 பவுடரும் 1 டேபிள் ஸ்பூனுக்கு சிக்கன் குழம்பு மசாலாவும் எடுத்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா பொடி இருக்குல்ல, அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. எங்கிட்ட தயிர் இல்லை, அதனால் நான் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கை வச்சு பிசைஞ்சாதான் மசாலா எல்லா சிக்கன்லேயுமே படும். அதனால் நான் கை வச்சு பிசைகிறேன். பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் நம்ம இதை ஊற வைக்கணும். 1/2 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை செய்யலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கலந்து வச்சுருக்கிற இந்த மசாலா 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இதில் சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. மசாலா எந்த அளவுக்கு வேகுதோ அந்தளவுக்கு சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொறுமையாக வேக வைங்க. எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம அதை பொறுமையாக வேக வைக்கணும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு கலரே மாறி இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்படி கொஞ்சம் அப்பப்போ கலரி மட்டும் விட்டால் போதும். இப்போ நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சோயா சாஸ் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ் சேர்த்துக்கிறேன். பீஸா சாஸ் இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா எல்லா சிக்கன்லேயும் படுற அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இதை கலந்ததுக்கப்புறமா வேக வைக்கணும். இதில் இருக்கிற அந்த தக்காளியில் இருக்கிற எல்லா ஜூஸுமே சிக்கன் எல்லாத்துலேயும் இறங்குற அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக ஒரு 10 நிமிஷம் வேணும்னா போதும். பாருங்கள், வெந்துருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இது தான் கேட்பாங்க. உங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மறக்காமல் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.